பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான இடம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னதியிலேருந்து இந்த காணொளி பதிவு பண்ணுறேன். நேற்று செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதரை தேடிய பயணத்தோட படைப்பிடிப்பு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. எனக்கும் ஒரு பெரிய அற்புதம் அதிசயமாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் முதலாக கொடுத்த முருகர் பேட்டியிலேருந்து நேற்று அருணகிரிநாதரை தேடிய பயணம் வரைக்கும் இந்த எல்லா நேர்காணலுமே நான் ஃபிக்ஸ் பண்ணதே கிடையாது. நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் தேதி சொல்லி தோற்று தான் போயிருக்கேனே தவிர, அதுவாக நடக்கும்போது விட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே தானாக நடந்திருக்கு. நேற்று நடந்த நேர்காணல் வரைக்கும் ஜனவரி மாதம் அருணகிரிநாதரை தேடிய பயணத்தோட முதல் படப்பிடிப்பு போகும்போது அடுத்தது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணிடலாம், திருவண்ணாமலைக்கு போயிடலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் கரெக்டாக பாருங்கள், 2 மாதம் கழித்து நேற்று தான் திருவண்ணாமலை எடுத்தோம். அந்த 2 மாதம் ஏன் தள்ளி போனதுக்கு முருகப்பெருமான் ஊற்றின விஷயம்னு அற்புதமான விஷயம். அது எல்லாமே நேர்காணலில் சொல்லியிருக்கேன். விரைவில் அது நேர்காணல் வரும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இலங்கையோட பயணத்தில் எனக்கு ஒரு 3 வேல் தரப்பட்டது. அதில் முதல் வேல் கதிர்காம முருகர் கோவிலில் ரத்தினவேல் கொடுத்தாங்க. அந்த ரத்தினவேல் பெங்களூரில் இருக்கிற ஜனரேகா அம்மாவுக்கு போச்சு. அடுத்ததாக மண்டூர் கந்தசாமியில் ஒரு வேல் கொடுத்தாங்க. அந்த வேல் இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நான் இலங்கையிலேருந்து சென்னை திரும்பும் போது ஒரு முருக பக்தர் என்னை சந்தித்தார் ஹோட்டலில். அவர் ரொம்ப மெசேஜ் பண்ணி, நான் முருகர் எனக்கு கனவுல ஒரு வேல் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், அதை நான் கொடுக்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் அந்த மாதிரி வேல் ஆட்டி வாங்குறது இல்லைங்க, நீங்கள் கொடுக்கணுன்னா முருகர் கோயிலில் போய் கொடுத்துருங்க அப்படின்னா அவர் ரொம்ப அடம் பிடிச்சி வந்தார். நான் வேலுன்னொடனே ஒரு சிறிய வேல் எடுத்துகிட்டு வருவாருன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 அடியில் ஒரு பெரிய வேல் எடுத்துகிட்டு கனவுல கொடுக்க சொன்னார். நான் சொல்கிறேன், இது விமானத்தில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் இந்த வேலை இங்கேயே கோயிலில் கொடுங்க. இல்லைங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், நான் சேர்த்துட்டேன் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த வேலை நீங்கள் வச்சிங்க, எப்படி முருகப்பெருமான் உங்கள் கனவுல சொன்னார், அதே மாதிரி என்னோட கனவுல சொன்னால் இந்த வேலை நான் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு சென்னை திரும்பி கிட்டத்தட்ட ஒரு 4வது நாள் எனக்கு இந்த வேல் வாங்கணும் உத்தரவு வருது. அப்போ அந்த நபரை தொடர்பு கொண்டு நான் சொன்ன முருகர் வேல் வாங்க சொன்னாங்க. எப்படிங்க அனுப்புவீங்க, நீங்கள் இலங்கையிலேருந்து சென்னை கொடுப்பீங்களான்னா, இல்லை கொரியர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வேல் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த வேல் கொரியர் பாக்ஸ் கூட நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாகவே என் காரில் தான் இருந்துச்சு அந்த வேல். ஒவ்வொரு வாட்டியும் அந்த வேலை பார்க்கும்போது முருகப்பெருமான் யாருக்கு கொடுக்க சொல்கிறாருன்னு நினச்சிட்டே தான் இருப்போம்போது திருவண்ணாமலை பயணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அருணகிரிநாதர் மணிமண்டபத்துக்கு போகிறோம். அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் ஒரு நேர்காணல் எடுக்கிறோம், அப்படி மட்டும் தான் பிளானே. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் தியானத்தில் அருணகிரிநாதருக்கு அபிஷேகம் பண்ணி புக் பண்ணி இந்த வேலை அங்கே கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு வருது. அதே மாதிரி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை இந்த நேர்காணல் வரப்போ இருக்கும் பாருங்கள், அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அருணகிரிநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வேல் அவங்க முன்னாடி தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னே இப்போது இதுக்கப்புறம் திருவண்ணாமலை வரவங்க அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் போனீங்கன்னா அந்த வேல் உள்ளே இருக்கும், இலங்கையிலேருந்து அந்த வேல். சரி, ஏன் இந்த இலங்கை வேல் இங்கே வர முருகர் கொடுக்க சொன்னான்றதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, முதல் திருப்புகழ் சிதம்பரம் சுவாமிகளோட திருப்புகழ் தான் வெளி உலகத்துக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. அடுத்த 6 திருப்புகழ் இலங்கையில் தான் கிடச்சிது. அந்த ஜட்ஜி அவர் ஐயா இருக்கார் பாருங்க, செங்கல்வராயப்பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை, அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அவங்க இலங்கையில் போய் 6 திருப்புகழ் தேடி எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம படிக்கிற 1305 கிட்டத்தட்ட 1400 வச்சுக்க அந்த திருப்புகழ் எல்லாமே கிடச்சிது. ஸோ இலங்கைக்கும் நம்ம முருகருக்கும் மிகப்பெரிய தொடர்பு, அருணகிரிநாதருக்கும் இலங்கைக்குள்ள தொடர்பு எல்லாமே இந்த நேர்காணலை எனக்கு உணர வச்சார். நானும் சொல்லியிருக்கேன், அருணகிரிநாதரை எப்படி கர்நாடகா, ஆந்திரா, மும்பை எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணான்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இலங்கைக்கு எப்படி பயணம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கேன். விரைவில் வரும் பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேர்காணலாக அது அமைஞ்சுது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.